ஒரு அழகான மலை கிராமத்தில் பசுமையான மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன ஊர் இருந்தது. அந்த ஊரில் வாழ்ந்தான் நம் கதையின் நாயகன் ராஜு. இவன்தான் ராஜு. வயது 10. நல்ல மனசுக்கார, அமைதியானவ. இன்று என்ன செய்யலாம்? ஆனா ராஜுவுக்கு ஒரு சின்ன சோகம் இருந்தது. அவனுடைய வயசுக்கு சமமான குழந்தைகள் அந்த ஊரில் இல்லை. என்னோட விளையாட யாரும் இல்ல. ஒவ்வொரு மாலையும் ராஜு தனியாக வீட்டு முன்பாக அமர்ந்திருப்பான். அவன் மனசுக்குள்ள மட்டும் ஒரு ஆசை, எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைக்கணும். கடவுளே, எனக்கு ஒரு நண்பன் தருங்க. அந்த இரவு ராஜு நட்சத்திரங்களை பார்த்தபடி தூங்க முயன்றான். அன்று இரவு வானம் முழுக்க கருமேகங்கள் சூழ்ந்தது. பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பித்தது. இடி, மின்னல், முழு இருள். அந்த நேரத்தில் ராஜு ஜன்னல் அருகே நின்று மழையை பார்த்து கொண்டிருந்தான். எவ்வளவு மழை! அப்போது வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன சத்தம் கேட்டது. கியூ கியூ. அது என்ன சத்தம்? அங்கே மழையில் முழுக்க நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது ஒரு சின்ன நாய்க்குட்டி. கியூ. அந்த நாய்க்குட்டியை பார்த்தவுடன் ராஜுவின் மனசு உருகி போனது. ஐயோ, நீ ரொம்ப குளிர்ந்து போயிருக்க. நம் நல்ல மனசுக்காரன் ராஜு அந்த நாய்க்குட்டியை பயமுறுத்தாமல் மெதுவாக அணைந்தான். பயப்படாதே, நான் உன்னை காப்பாத்துறேன். அவன் அந்த சின்ன உயிரை அன்போடு தூக்கிக் கொண்டான். இப்போது நம் ராஜு அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு துணியில் சுற்றி வெப்பம் கொடுத்தான். இப்போ சரியாகிடும். அப்போது ராஜுவின் அன்பான அம்மா அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். நம் ராஜு தன் அம்மாவை பார்த்து ஒரு ஆசையோடு கேட்டான். அம்மா, இத நம்ம வளர்த்துக்கலாமா? ஆமா ராஜு, நாம் இந்த அழகான நாய்க்குட்டியை வளர்க்கலாம். அந்த சிரிப்பு ராஜுவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போது அவன் தனியா இல்லை. அடுத்த நாள் காலை நம் ராஜுவின் வீட்டில் ஒரு புதிய மகிழ்ச்சி காத்திருந்தது. அந்த சின்ன நாய்க்குட்டி முதல் முறையாக பாதுகாப்பான இடத்தில் கண் திறந்தது. நம் ராஜு அந்த நாய்க்குட்டி விழித்ததை பார்த்தவுடன் அவன் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு மலர்ந்தது. நீ விழிச்சிட்டியா? ராஜு மெதுவாக அந்த சின்ன தலையை தடவினான். அன்பு ஆரம்பித்தது. இப்போது நம் ராஜு அந்த புதிய நண்பனுக்கு ஒரு பெயர் யோசித்தான். என்ன பெயர் வைக்கலாம்? திடீரென்று ராஜுவுக்கு ஒரு பெயர் தோன்றியது. உன் பெயர் விசு. அந்த பெயரை கேட்டவுடன் நம் புதிய நண்பன் அதற்கு பதில் சொல்வது போல குரைத்தது. அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கு. இப்போது ராஜுவும் அவன் புதிய நண்பன் விசுவும் முதல் முறையாக விளையாட ஆரம்பித்தார்கள். பிடிச்சுக்கோ விசு. ராஜுவின் அம்மா அவனை இவ்வளவு சந்தோஷமா பார்த்தது பல நாள்களுக்கு பிறகு. இப்போ என் பையன் சந்தோஷமா இருக்கான். அந்த நாளிலிருந்து நம் ராஜு இனி தனியா இல்லை. அவனுக்கு ஒரு நண்பன் கிடைத்து விட்டான். அவன் பெயர் விசு. இப்போது நம் ராஜு தன் உயிர் நண்பன் விசுவுடன் ஒவ்வொரு காலையும் சந்தோஷமாக நடக்கிறான். விசு, இன்று நாம பசுமை வயல் பக்கம் போவோமா? இப்போது நம் ராஜு பள்ளிக்கு செல்கிறான். அவனோடு விசு பாதை வரை கூடவே செல்கிறது. இங்கேயே இரு விசு, நான் சீக்கிரம் வருவேன். மாலை நேரம் நம் விசு தன் நண்பன் ராஜுக்காக காத்திருக்கிறது.
இதோ நம் ராஜு வீடு திரும்புகிறான். விசுவின் மகிழ்ச்சி எல்லை தெரியாதது. அடடா விசு, மெதுவா. நம் ராஜு தன் நண்பனோடு உணவையும் பகிர்கிறான். இது உனக்கு விசு. ஓஃப். சின்ன மழை பெய்தாலும் நம் ராஜுவும் விசுவும் அதை மகிழ்ச்சியாக்குகிறார்கள். மழை ரொம்ப சூப்பர் விசு. மாலை நேரத்தில் நம் ராஜு தன் மனசுக்குள்ள இருக்கும் எல்லா ரகசியங்களையும் விசுவிடம் சொல்லுகிறான். எனக்கு முன்னாடி ரொம்ப தனிமை இருந்துச்சு. இப்போது நம் விசு ஒரு நண்பன் மட்டும் இல்ல, ஒரு பாதுகாப்பான நிழல். நான் பயப்படவே மாட்டேன் விசு, நீ இருக்கே. இப்போது நம் ராஜு தனியாக தூங்கவில்லை. விசு அவன் பக்கத்திலேயே. குட் நைட் விசு. இப்போது நம் ராஜுவின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பி வந்துவிட்டது. அதற்கு காரணம் நீ என் உயிர் நண்பன் விசு.